சென்னை மூலக்குத்தளம் அருகே சிக்னலில் நின்று கொண்டிருந்த இருசக்கர வாகனங்கள் மீது ரேஷன் பொருட்கள் ஏற்றி வந்த லாரி மோதி விபத்தில் உயர்நீதிமன்ற துணை பதிவாளர் உட்பட 2 சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். உயர்நீதிமன்ற பெண் பணியாளர் உட்பட 2 படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிக பாரம் ஏற்றி வந்து 2 உயிர்களை காவு வாங்கிய லாரி டிரைவரை போலீசார் கைது செய்துள்ளனர். அதிக பாரத்தோடு லாரி வந்ததாலேயே 2 உயிர்கள் பறிபோய் உள்ளதாக கொந்தளித்த இந்த மக்கள் புகார் அளிக்கும் போதே காவல்துறை காது கொடுத்து கேட்டிருந்தால் இப்படி நடந்திருக்குமா என ஆதங்கப்படுகின்றனர். சென்னை வியாசர்பாடி கிடங்கிலிருந்து ரேஷன் அரிசி மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு ஓட்டுநர் ராஜ்குமார் லாரியை ஓட்டி வந்தார். காலை 9:30 மணி அளவில் பேசின் பிரிட்ஜ் மூலக்கொத்தளம் அருகே வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்த லாரி அங்குள்ள சிக்னலில் நின்று கொண்டிருந்த 3 இருசக்கர வாகனங்களின் மீது மோதியது. இதில் ஒருவர் பின் சக்கரத்தில் சிக்க மற்றொருவர் முன் சக்கரத்தில் சிக்க இருவருமே சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். அதிலும் முன் சக்கரத்தில் சிக்கியவரின் குடல் சரிந்து கொடூரமாக உயிரிழந்து கிடந்தார். அதேபோல ஒரு பெண் உட்பட 2 படுகாயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்தனர். இதனை கண்டு கொந்தளித்த அங்குள்ள மக்கள் லாரி ஓட்டுநரை மடக்கி பிடித்தனர். அப்போது லாரி பிரேக் பிடிக்கவில்லை என ஓட்டுநர் கூறியதாக தெரிகிறது. இதனிடையே தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் படபடப்புடன் இருந்த லாரி ஓட்டுநரை மீட்டனர். அப்போது காவலர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மக்கள் லாரியில் ஏன் அதிக அளவு பாரத்தை ஏற்றிக்கொண்டு வர வேண்டும், அதுவும் காலை 9 மணியிலிருந்து 11 மணி வரை வேலைக்கு செல்பவர்கள் பள்ளி கல்லூரிக்கு செல்பவர்களின் கூட்டம் சாலையில் அதிகமாக இருக்கும் என்பது தெரியாதா, லாரியில் பிரேக் பிடிக்கவில்லை என கூறுவது முறையா, அடிக்கடி இந்த பகுதியில் விபத்து நடக்கிறது, ஆனாலும் பாதுகாப்புக்கு போதிய அளவில் போலீசார் நிறுத்தப்படாதது ஏன் என கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அந்த வண்டியை இந்த டைம்ல ஏதோ 10 மணி ஆகும், வேலைக்கு போவோம். 9 மணிக்கு 10 மணிக்கு போவோம். ஒரு 2 மணி மேல நம்ம வண்டி 2 மணி மேல காலி ஆகிட்டா ரோடு. இதனிடையே விபத்தில் உயிரிழந்தவர்கள் யார் என்பது குறித்து விசாரணையில் இறங்கினர் போலீசார். அதில் ஒருவர் திருவள்ளூர் மாவட்டம் முகப்பேர் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த 56 வயதான முரளிதரன் என்பதும் அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் துணை பதிவாளராக பணியாற்றி வருவதும் தெரிய வந்தது. அதேபோல் மற்றொருவர் ஆவடி பாலமேடு காலனியைச் சேர்ந்த 60 வயதான கௌதம் என்பதும் அவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருவதும் தெரிய வந்தது. மேலும் படுகாயமடைந்தவர்களில் ஒருவர் ஆவடியைச் சேர்ந்த 45 வயதான ராஜேஸ்வரி என்பதும் அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உதவியாளராக வேலை செய்து வருவதும் மற்றொருவர் வியாசர்பாடி பகுதியைச் சேர்ந்த 62 வயதான பாலகிருஷ்ணன் என்பதும் தெரிய வந்துள்ளது. இதில் ராஜேஸ்வரி முரளிதரனுடன் தான் பைக்கில் வந்ததாக சொல்லப்படும் நிலையில் அவரது தொடை மீது லாரி ஏறி இறங்கியுள்ளது. காயமடைந்த இருவரும் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்தை ஏற்படுத்திய கோயம்பேடு பாரதியார் நகரைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவரை வண்ணாரப்பேட்டை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து பேசிய பொதுமக்கள் கனரக வாகனங்கள் எப்படி நகருக்குள் அனுமதிக்கப்பட்டன என கேள்வி எழுப்பினர். சிக்னல் பெயருக்குத்தான் உள்ளதே தவிர அது செயல்படவில்லை. அது குறித்து எத்தனையோ முறை புகார் அளித்தும் விட்டோம். சொல்லத்தானே முடியும், போலீசாரின் சட்டையை பிடித்தா கேட்க முடியும் என வருத்தம் தெரிவித்தனர். இங்க ஆக்ஷன் நடக்குது, போலீஸ்காரங்க கண்ட்ரோலா பார்க்க மாட்டாங்க. எதுவா இருந்தாலும் லஞ்சம் தான் பாக்குறாங்களாங்காட்டி ஒண்ணுமே இங்க வேலையை நடக்க மாட்டேன். அந்த சிக்னல் ஃபால்ட் அதுவும் மாத்த மாட்டாங்க. இந்த மாதிரி குடும்பத்துல ஒருத்தவங்க போயிட்டு இருந்தா அவங்க குடும்பம் என்ன ஆகுது? போலீஸ்காரங்க மட்டும் அவங்க வேலை லஞ்சம் மட்டும் வாங்குறதுதான் பெரிய வேலையா இருக்கு. இங்க நாங்க எத்தனை வாட்டி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். லாஸ்ட் வீக் கூட இங்க ஒரு பஸ் பிரேக் டவுன் நான் போய் சொல்றேன், எனக்கு டியூட்டி முடிஞ்சிச்சுன்னு அசால்ட்டா சொல்லிட்டு போறாரு ஒரு போலீஸ்காரர். டிராபிக் நாங்க என்ன பண்ண முடியும்? பப்ளிக் நாங்க சொல்லதான் முடியும், சப்போர்ட் தான் பண்ண முடியும். சட்டை பிடிச்சி நாங்க கேட்க முடியுமா?
இந்த இடத்த கொஞ்சம் சீரியஸா கொஞ்சம் பாருங்க, இல்லைன்னா இதுக்கு மேல கண்டிப்பா திரும்ப இந்த பிரச்சனை வரும். அரசு பொருட்களை ஏற்றி வரும் வாகனங்களில் குறிப்பிட்ட டன் அளவுதான் ஏற்ற வேண்டும் என விதிமுறைகள் இருந்திருந்தால் இந்த விபத்தே நிகழ்ந்திருக்காது. அளவுக்கு மீறி பாரத்தை ஏற்றினால் அதனை யார் கட்டுப்படுத்துவது என கேள்வி எழுப்பும் சமூக ஆர்வலர்கள், பள்ளிகள், மருத்துவமனைகள், மாநகராட்சி அலுவலகம் உள்ள முக்கிய சாலையில் நடந்துள்ள இந்த விபத்தால் தற்போது 2 உயிர்கள் போனது போன்று இனிவரும் காலங்களில் உயிரிழப்பு ஏற்படாத வண்ணம் கண்ணும் கருத்துமாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்து வருகின்றனர்.